அடித்தால் திருப்பி அடிப்பதுதான் எங்களுடைய வழக்கம் என்ற அடிப்படையில் அடிப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் திருப்பி அடித்திருக்கோம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அடிப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் திருப்பி அடித்திருக்கிறோம். என் கண்ணத்தால அவன் 2 கையையும் அடிச்சேன். சாட்டை துரைமுருகன் விபி ராக்கர் சேனலுடைய நிர்வாகி தோழர் வடிவேலை கன்னத்தில் அறைந்து விடுகிறார். என்னடா கட்டக்குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நான் பேட்டி எடுத்துக் கொண்டிருந்த பிள்ளைகளிடத்திலே ஓடி வந்து தோழர் என்னை சாட்டை துரைமுருகன் அறைந்து விட்டான் என்று சொன்னபோது, இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டத்துறையான்னு. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சேட்டை துரைமுருகன் இடத்துல எதற்காக வடிவேல் தோழரை நீங்கள் அறைந்தீர்கள் என்று கேட்டேன். என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. உன்னையும் தாண்டா உதைக்கணும் என்று சொன்னார். இறங்கி வா உதைத்து பார் என்று நான் சொன்னேன். இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். உடனடியாக காரை விட்டு இறங்கி கையை ஓங்கினார். என் குடும்பத்தை பத்தி நீ யாரா? நீ என்ன பண்ணி என் வயித்தால அவன் காலு முட்டிய ஓங்கி இடிச்சு, என் சூவால அவன் சூவை எட்டி உதைச்சான். என்னை தாக்க முயற்கிற போது அடிப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் திருப்பி அடித்திருக்கிறோம். என்னது இது? ஆமா, அப்புறம் உனக்கே அடிபட்டிருக்கு. அரசியல் இதெல்லாம் சகஜமா? இல்ல, அது எவ்வளவு அயோக்கியத்தனம். ஒருத்தனை எப்படி அடிக்கலாம்? மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அடிச்சிருக்க வேண்டியது கை வச்சு எனக்கு எதுக்கு பண்ண? அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? ஏண்டா, இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. கடைசியில ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சேன் பாரு. அப்புறம் விடுறா, அடிக்க மாட்டேன் சொல்லு. அடி தொலைந்திருக்கிறார். எதற்காக ஓட வேண்டும்? போயிட்டாரா? ஓடியே போயிட்டாங்க. எடுத்து கும்பிட்டதால ஒரு உயிர் பொழைச்சது. ஒரு 5000 rupees ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணும் அவனுக்கு. பாவம். இந்தா. காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் எங்க 2 எம்எல்ஏ மேல, வசந்த கார்த்திகேயன், உதயசூரியன் மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. நாங்கள் மூன்று தலைமுறையாக நானும் அரசியல் பாரம்பரிய பெற்றவன். நான் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவன். ஒரு எம்எல்ஏ பேசுறான். ஆனா ஏமா திருட. சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரும் மாவட்ட செயலாளர், நானும் மாவட்ட செயலாளர். பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. ஆனால் அரசியல் 37 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எங்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில். அப்படி அவ என்ன சொல்ல போறான்? கார்த்திகேயன், உங்களுடைய இன்னொரு மாவட்ட செயலாளர் உதயசூரியன், இவங்களுக்கு தெரியாம அங்க கள்ளச்சாரை வித்து சொல்லுங்க அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. இந்த 3 அயோக்கிய பயலுக்கு தெரியாம இந்த ஊர்ல கள்ளச்சாரையும் வித்துச்சுன்னு சொல்ல முடியுமா? வித்தவன் காய்ச்சினவன் யாரு? சொன்ன மாதிரி ரோலக்ஸ். அப்ப யார் ரோலக்ஸ்? ரோலக்ஸ் உதயசூரியன் தான் ரோலக்ஸ். வசந்தம் கார்த்திகேயன் தான் ரோலக்ஸ். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நாங்கெல்லாம் ஸ்மெல் பண்ற டாக ஃபேஸ பார்த்து கண்டுபிடிப்போம். ஒரு அபாண்டமான பழிச்சுமையை சுமத்துகின்ற அந்த சூழ்நிலை தான் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறேன்? நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டத கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டான். இது அரசியல் கட்சிகளுடைய பின்புலத்தோட நடக்குது. தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சா கூட எந்த நடவடிக்கை எடுக்கல. கரெக்டா கட்டுட்டா அப்படின்னு பொதுமக்களே குற்றம் சொல்றாங்க. சரி, அரசியல் கட்சியை கடந்துங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சொல்றாங்க. ஐயோ ஐயோ, அப்படி எந்த மக்களும் சொல்லல. இவங்க விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்றாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. நீங்க மத்திய உத்தரப்பிரதேசம், குஜராத் பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்புணும் போல இருக்கு. வேணாங்க பாவு. தமிழ்நாட்டுல 42 பேர் செத்துருக்காங்கன்னு கேட்டா உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் செத்துருக்கான்னு எடுத்து போடட்டுமா?
ஊப்பியில வந்து சாராய மரணங்கள் இருக்குன்னா தமிழ்நாட்டில் நடைபெறணுமா? அந்த ஊப்பியில் இருக்கிறதுக்காக இந்த ஊப்பி முட்டு கொடுக்குது. வா வா உட்கார் உட்கார் வா ரிலாக்ஸ் வா உட்கார். இல்ல வேணா எழுந்து நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. இது சிபிஐ வேணும், இப்ப சிபிஐ வேணுங்கிறார். நீ தப்பே பண்ணல வச்சுக்க. உனக்கே கோவம் வருது, உடம்புல ஏன் வேர்த்து கொட்டுது? சிபிஐ வேணுங்கிறார். இவர் வந்து மத்தியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மருத்துவக் கல்வியில் ஊழல் பட்டதுனால சிபிஐ போட போனாங்க. சிபிஐ வேணாம் கோர்ட்டுக்கு போனது யாரு? 2Gல கொள்ளையடிச்சிட்டாங்களே, அதிமுக மட்டும் கொள்ளையடிக்கலையா? எங்க இங்க சாதி குடும்பம் உங்க ஆட்சியில மட்டும் நடைபெறலையா? எங்க உங்க ஆளு கொள்ளையடிச்சாரு, நீங்க மட்டும் கொள்ளையடிக்கலையா? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார். எடுத்தனுடைய விளைவாக வயிறு எரிச்சல் தாங்க முடியாம சாவு வீட்டுல போய் அங்க போய் அரசியல் ஆதாயம், எளிமையான அரசியல் ஆதாயம் தருது. என்ன நியாயம்? திருட்டி செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான். சார் உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார், எல்லாம் லைனா போங்க. இந்த பேரவையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி இருக்கிறோம். இறந்து போன உயிர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ வேண்டிய பிள்ளைங்கதான் என்ன பண்றது, அந்த சேர தூக்கி போடு. இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்ப நல்ல இறந்த மனதோடு இரும்பு கரங்கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன். இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. ஓராண்டுக்கு முன்பு மரக்காணத்துல இதே போல ஒரு விபத்து நடந்தது. ஸ்டாலின் சொன்னாரு, இனிமேல் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி திரியற போல இருக்கு. இப்போதும் அதே டயலாக் அந்த எழுதி கொடுத்தவன் தான் திருப்பி இப்போ எழுதி கொடுத்துருப்பான் போல இருக்கு. இப்போது நேற்றும் அறிக்கை அதே இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கேட்டு புளிச்சு போச்சு. வேற ஏதாவது விவசாயம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்கள் பாரபட்சமின்றி குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளேன். சரி, வேணா அந்த ஃபைல வச்சுக்கங்க. ஃபைல் இது ஃபைல். ஃபைல பாத்தீங்களா? ஃபைல்ல உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காரு. இது ஃபைலாங்க. குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசு அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு புழு இருக்குல்ல, அந்த புழு கூட 4 இன்ச்சு நகரும். இவங்க போட்ட குழு 5 அடி கூட 1 இன்ச்சு கூட நகராது. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் ஃபைலாங்க. எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு நாட்டு மக்கள் மறந்து விடவில்லை. ஏங்க அவன் சுத்தி வளைச்சு எங்க வருவான்னு தெரிய முடியும். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை. மாறி நீங்க வந்து குறை சொல்லிட்டு நீங்க 2 பேருமே ஒழியணுங்கிறத எங்க கணக்கு. நீங்க அந்த கள்ளச்சாராயத்தை 2 பேரும் குடிச்சிட்டு போங்க, நாங்க நிம்மதியா நான் குடும்பத்துக்கு 10 கோடி கொடுக்குறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன். ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு குடிக்காத ஏனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவு. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிராந்தி அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. எந்த அளவுக்கு அவேர்னஸ் பத்தினது தான் இந்த சைக்காட்ரி அப்படின்னு நான் சொல்றது. ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள். ஏய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடுங்கிறதோ தவறான கருத்து. சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணை அமைச்சிருக்காங்க சார். அது தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க தம்பி. விமர்சனம் பண்ண எத்தனை அரசுகளை விமர்சனம் செய்ய முடியும்? காரணம் பல அரசுகள். சரா பொத்திட்டு போடா.